Namaste student, today we are going to see a topic about chapter 5 Chittiyum ki Anutti Duniya from the book of Vasant 8th standard second language. Student last session la page number 26 la first paragraph வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். I hope நீங்க அதை இந்த லெசனோட லெட்டரோட இம்பார்ட்டண்ட்டாக நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய கண்டினியூட்டியை இன்னைக்கு பார்ப்போம். பேஜ் நம்பர் 26 செகண்ட் பேப்பர் செகண்ட் பேராகிராஃப். இதனுடைய கண்டினியூட்டி பேஜ் நம்பர் 27 வரைக்கும் முடியுது. இன்னையோட இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், वास्तव में पत्र किसी दस्तावेज मीन्स सर्टिफिकेट्னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. சேகம் நிஹிம் ஹைம் पंत के 200 पत्र 55 के नाम और निराला के पत्र इसके लिखियो है. कहा तदा पत्रों के आईने में दयानंद सरस्वती समेत कई पुस्तकें आपके मिल जाएंगी. अदावदु in fact the letters are no less than a document. 200 letters of pant of names of Pachachan and letters of Nirala have been written to us, and in the mirror of the letters you will find many books including Dayanand Saraswati. உண்மையில் கடிதங்கள் ஒரு ஆவணத்திற்காக குறைவாக இல்லை. அதுக்கு அதாவது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க. பந்தின் 200 கடிதங்கள், பச்சனின் பெயர் மற்றும் நிராலாவின் கடிதங்கள் எங்களுக்கும் எழுதப்பட்டுள்ளன. மேலும் கடிதங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால், நமக்கு கண்ணாடியில் நம்மளுடைய ஃபேஸ் பார்த்தாக்க நம்மளுடைய முகம் தெரியும் இல்லையா, அதே மாதிரி தயானந்த சரஸ்வதி உட்பட பல புத்தகங்களின் வடிவில் கடிதங்களும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆத்தர் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. कहा जाता है कि प्रेमचंद घास तौर पर नए लेखकों को बहुत प्रेरक मीन्स मोटिवेटर சொல்லுவோம் இல்லையா, அவங்கள சொல்லியிருக்காங்க. जवाब देते थे तदा पत्रों के जवाब में वे बहुत முஸ்ததித் மீன்ஸ் நமக்கு ரெடி ஓகே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. ரக்தேத்தே இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை பார்த்துருவோம். இட் இஸ் செட் that Premchand used to give very inspiring answer especially to new writer, and he was very prompt in his response to letters. Similarly, the letters of Rabindranath Tagore written by Nehru and Gandhi are also very inspiring. பிரேம்சந்த் குறிப்பாக புதிய எழுத்தாளர்களுக்கு மிகவும் உற்சாகமான பதில்களை கொடுத்தார் என்றும், கடிதங்களுக்கு அவர் அளித்த பதிலில் அவர் மிகவும் உடனடியாக இருந்தார் என்றும் கூறப்பட்டு இருக்கிறது. இதேபோல் நேரு மற்றும் காந்தி எழுதிய ரவீந்திரநாத் தாகூரின் கடிதங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கின்றன என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அவங்க எழுதின உடனே லெட்டர்ஸ் அனுப்பின உடனே ரிப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. महात्मा और कवि के नाम से महात्मा गांधी और रविंद्रनाथ टैगोर के बीच सन 1915 से 1941 के बीच के पत्राचार को संकरंग मीन्स कलेक्शन, प्रकाशित मीन्स प्रिंट பண்ணுறது ओके हुए है, जिसमें बहुत से नए தத்துதியும் மீன்ஸ் ரியாலிட்டி ஓகே மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. அவர் உன்கே மனோதயா மீன்ஸ் அந்த மைண்டோட கலெக்ஷன் கோ லேக் ஜோகா மில்தா ஹை, அதாவது a collection of correspondence between Mahatma Gandhi and Rabindranath Tagore from 1915 to 1941 in the name of the Mahatma Gandhi and Kavi has been published, which gives an account of many few facts and their mood.
மகாத்மா காந்திக்கும் ரவீந்திரநாத் தாகூருக்கும் இடையில் 1915 முதல் 1941 வரை மகாத்மா காந்தி மற்றும் காவி என்ற பெயரில் கடித தொகுப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது பல புதிய உண்மைகளையும் அவற்றின் மனநிலையையும் விவரிக்கிறதாக எழுத்தாளர் குறிப்பிடுகிறார். पत्र व्यवहार की परंपरा भारत में बहुत पुरानी मीन्स एंशियंट है, पर इसका असली विकास आज़ादी के बाद ही हुआ है. तमाम सरकारी विभागों की तुलना मीन्स एग्जाम्पल சொல்லுவோம் இல்லையா, में सबसे ज़्यादा गुडविल टॉक विभाग की ही है. அதாவது குட்வில் டாக் விபாக் மீன்ஸ் ஃபார்மல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை பார்த்துருவோம். த ட்ரெடிஷன் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் இஸ் வெரி ஓல்ட் இன் இந்தியா, but it is real development has taken place only after independence. In compensation to all government departments, goodwill is the postal department. Goodwill postal department means department of the letters that are formal. கடித பாரம்பரியம் இந்தியாவில் மிகவும் பழமையானது. ஆனால் அதன் உண்மையான வளர்ச்சி சுதந்திரத்திற்கு பிறகுதான் நடந்துள்ளது. அனைத்து அரசு துறைகளை ஒப்பிடுகையில் நல்லெண்ணம் மிகப்பெரிய அஞ்சல் துறை என்று எழுத்தாளர் கூறுகிறார். इसकी एक खास वजह भी है कि एक लोगों को छोड़ने का काम करता है. घर घर तक इसकी पहुंच मीन्स रीच பண்ணுறது. है संसार मीन्स वर्ल्ड के तमाम उन्नीद மீன்ஸ் அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. எந்த ஒரு துறையை எடுத்தாலும் நமக்கு ஒரு 1 இயருக்கு அடுத்தால அடுத்த நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. சதானோம் கே பாத் பி சிட்டி பத்திரிக்கோ ஹைசியத் பர்காரர் ஹை. அதாவது நமக்கு a special reason for this is that it serves to connect people. It has access to every household. Despite all the advanced means of communication, letter status remains intact. இதற்கு முக்கிய காரணங்கள் ஒன்று, இது மக்களை இணைக்க உதவுகிறது. இது ஒவ்வொரு வீட்டிற்கும் அணுக்களை கொண்டுள்ளது. தகவல் தொடர்புக்கான அனைத்து மேம்பாட்டு வழிமுறைகள் இருந்த போதிலும் கடிதம் மூலம் நிலை அப்படியே உள்ளதாக எழுத்தாளர் குறிப்பிட்டு கூறுகிறார். சாகரி இலாकों में आलीशान हवेलियां हो या फिर टोपटियों में रख रहे लोग துர்கம் மீன்ஸ் டிஃபிகல்ட் பாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப கஷ்டமான ஒரு மனிதர் கூட போக முடியாத பாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. ஜங்கலும் மீன்ஸ் ஃபாரஸ்ட். சே தீரே गाँव हो या फिर बर्फबारी ये पीछ जी रहे पहाड़ों मीन्स माउंटर के लोग समूह तट पर रह रहे मधुओरे होम या फिर ரேகிஸ்தான் மீன்ஸ் டெசர்ட், பாலைவன பகுதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. நியோம் அதாவது கச்சே மக்கானோம்கி பஸ்தி, ரொம்ப வீடெல்லாம் கூட ஒரு நெருக்கமாக இல்லாமல் தூரமாக இருக்கும் இல்லையா, அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மேம் ரக் ரஹே லோக் ஆஜ் கி खेतों का ही, खेतों मीन्स फील्ड, सबसे अधिक बेसब्रिज मीन्स इதையும் டிஃபிகல்ட் பாத்துன்னு சொல்லுவாங்க. से इंतजार होता है. இதனுடைய நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை நம்ம இப்போ பார்த்துருவோம். In urban areas there are luxuries, havens or people living in slums, villages surrounded by inaccessible forest or mountains living amid snowfall, fishermen living on the beach or people living in the desert stretches. Even today most of the field are eagerly avoided.
நகர்ப்புறங்களில் ஆடம்பரமான ஹைலி வெஹிக்கிள் அல்லாது சேரிகளில் வாழும் மக்கள், அணுக முடியாத காடுகளால் சூழப்பட்ட கிராமங்கள் அல்லது பனிப்பொழிவுக்கு மத்தியில் வாழும் மலைகள், கடற்கரையில் வாழும் மீனவர்கள் அல்லது பாலைவன கட்டமைப்புகளில் வாழும் மக்கள் உள்ளனர். இன்றும் கூட பெரும்பாலான துறைகள் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதாவது கடிதம் ரீச் ஆகும் என்பதுங்கிறது மிகவும் கடினமாக இருக்கும் இல்லையா, அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏக் தோ நெஹிம் கரோடம், கரோடம் மீன்ஸ் கோடிக்கணக்கான, லோகு மீன்ஸ் மக்கள், காத்தேம் அவுர் அந்நிய சேவாவும் கே லியே ரோஜ் பாரதிய டாக்கரோம் கே தர்வாஜோ மீன்ஸ் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. தக் பவுஞ்ச்தே ஹைம் அவுர் இஸ்கி பஹூத் ஆயாமி, அதாவது எவ்ரிவர் எல்லா இடத்துலையும், பூமிகா நஜர் ஆ ரஹீம் ஹைம் எல்லா இடங்களையும் எல்லா கண்ட்ரிலையும் நிறைஞ்சு இருக்கிறதா, அதாவது தபால் நிலையம் நிறைஞ்சு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. Not 1 or 2 crores of people reach the doors of Indian Post Office daily for account and other service and its multi-dimensional rule in seen. 1 அல்லது 2 அல்ல, கணக்குகள் மற்றும் பிற சேவைகளுக்கான கோடிக்கணக்கான மக்கள் தினசரி இந்திய தபால் நிலையங்களின் கதவுகளை அடைகிறார்கள். அதன் பல பரிமாண பங்கு அளிக்கப்படுவதாக எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தூர் தேஹாத் மேம் லாக்கோம் மீன்ஸ் லட்சக்கணக்கான மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா. கரிபு மீன்ஸ் ஏழை. கரோம் மேம் சுலக்கே மணி ஆர்டர் அத வியவஸ்தர், அதாவது எக்கனாமிக் சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பிட்டிருக்காங்க. சேஹி சல்தே ஹைம் गांवों या करीब बस्तियों में चिट्ठी या मनी ऑर्डर लेकर पहुंचने वाला டாக்கியா தேவ தூத், அதாவது ஒரு தேவதை மாதிரி அந்த கஷ்டப்படுற மக்களுங்களுக்கு அரசாங்கம் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த மணி ஆர்டர் கொண்டு வந்த அந்த போஸ்ட்மேனை எப்படி பார்க்குறாங்கன்னாக்கா தேவ தூதர்கள் மாதிரி பார்க்குறதாக எழுத்தாளர் சொல்கிறாங்க. ஓகே, தேவ தூதுக்கே ரூபுமே தேக் ஜாத்தா ஹை. இதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை நம்ம பார்த்துருவோம். இன் மில்லியன் ஆஃப் புவர் ஹோம்ஸ் இன் த ஃபேர் கண்ட்ரி சைடு த ஸ்டவ் போர்ன் வித் மணி ஆர்டர் எக்கனாமி, த போஸ்ட்மேன் கேரிங் எ லெட்டர் ஆர் மணி ஆர்டர் இன் வில்லேஜ் ஆர் புவர் செட்டில்மெண்ட் இஸ் சீன் ஹேஸ் ஏஞ்சல். அதாவது தொலைதூர கிராமப்புறங்களில் உள்ள மில்லியன் கணக்கான ஏழை வீடுகளில் அடுப்பு பணம் ஒழுங்கு பொருளாதாரத்துடன் எரிகிறது. அவங்க வீட்டில் எரியக்கூடிய அடுப்பு அவங்களுடைய பொருளாதாரத்தை சார்ந்து தான் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. கிராமங்களில் அல்லது ஏழை குடியிருப்புகளில் கடிதம் அல்லது பண ஆணையை சுமந்து வரும் தபால்காரர் ஒரு தேவதையாக பார்க்கப்படுவதாக எழுத்தாளர் கூறுகிறார். ஸ்டூடெண்ட், இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிறது. லெட்டரோட இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, நம்மளுடைய தேசத்தந்தை காந்திஜி, நேரு அவங்கெல்லாம் லெட்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கங்கிறதையும் ஒரு ஏழை மக்களுங்களுக்கு அது எப்படி ரீச் ஆகிறதுங்கிறதையும் இந்த லெசனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்த்து முடித்தோம். இப்போது இந்த லெசனோட மீனிங்ஸை நம்ம பார்ப்போம். ஓகே, சப்தார்த்த பேஜ் நம்பர் 29. இதனுடைய மீனிங்ஸ் எல்லாம் லெசன் நடத்த சொல்லி உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதை கவனித்து ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போ ஐ வில் ரீட் த மீனிங்ஸ். அஜோபி கரீப் அனோகா, ஏஸ் ஏம் ஏஸ், லகு சந்தேஷ் சேவா, சில்சிலா ஆரம்ப் ஹோனா, ராஸ்தா குல்லானா, அஹமியத் மகத்துவ இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஹர்காரா தூத், டாக்கியா संदेश पहुँचाने वाला, आवा जाही आना जाना, दग गह राई, प्रशतित पत्र प्रसन्न पत्र, मुस्तैद दत्पर, दस्तावेज प्रणाम संपत्ति कागजात
प्रणाम पत्र, कुट बिल, सुनाम अच्छी छवि, हैसियत दर्जा, आलीशान शानदार, डांगनी, अस्थायी निवास, कच्चे मकानों की बस्ती जो गांव से कुछ दूर बनी हो. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் ஹெட்டிங் போட்டு காப்பி பண்ணி மெமரியும் பண்ணிடுங்க. இதோடு இந்த செஷன் முடியுது. அடுத்த செஷனில் இந்த லெசனோட கொஸ்டின் ஆன்சரை நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.